அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான யூடியூப் நிகழ்ச்சியை பாருங்கள். பார்க்கறது மாத்திரமில்லாமல் பார்த்த உடனே உங்களுடைய குழுக்களுக்கு, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ஸுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க நண்பர்கள் குரூப்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்கள் மூலமாக இந்த வசனத்தை அநேகர் கேட்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா? நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சத்துருக்களையும் சிநேகிக்கிற ஒரு ஆண்டவர். ஆகையினால்தான் ஆண்டவர் நம்மை பார்த்து இதே வார்த்தையை சொல்றார். உன் சத்துரு யாரெல்லாம் உனக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ, உன்னை பகைக்கிறார்களோ, நீ கெட்டு போகணும்னு யாரெல்லாம் நம்புறாங்களோ, நீ கெட வேண்டும், நீ எப்படியாவது அழிந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாரும் நமக்கு சத்துரு. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாரும் உங்களுக்கு சத்துரு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துரு பசியாயிருந்தா அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தா அவனுக்கு தண்ணீர் கொடு என்று சொல்லி. ஒருவேளை உலக பிரகாரமாக இதை நம்ம யோசிச்சோன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமான காரியம், கடினமான காரியம். ஐயோ, என்ன கெட்டு போகணும்னு நினைக்கிறவன், என்னை அழிக்கணும்னு நினைக்கிறவன், நான் அழிந்து போகணும்னு நினைக்கிறவன், அவனுக்கு நான் போஜனம் எப்படி கொடுக்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இந்த ஆண்டவரை நோக்கி பாருங்க. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது அவனை அறைந்தவர்கள், அடித்தவர்களை பார்த்து இயேசு சொல்றார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி. பக்கத்தில் இருந்து கிண்டல் பண்ண, கேலி பண்ண கல்லனை பார்த்து இயேசு சொல்லுகிறாரு, நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்ப. ஆண்டவருடைய பண்புகள் அதுதான். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் நானும் இருக்கிறேன்னு சொன்னா, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இந்த கனி உள்ள ஒரு வாழ்க்கை, ஆவியின் கனிகள், அன்பு. இந்த அன்பு நமக்குள்ள இருந்ததுன்னா, கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சத்துருவை நம்ம பகைக்க மாட்டோம். அவனையும் நேசிக்கிற அன்பு, சத்துருவையும் சிநேகிக்கிற அன்பு. சத்துரு பசியா இருந்தானா அவனுக்கு ஓடி போய் சாப்பாடு கொடுங்க, அவன் தாகமா இருந்தானா அவன் தாகத்துக்கு தண்ணீரை கொடு. அப்படி கொடுக்கும்போது அவன் மனசாட்சியில குத்தப்பட்டு, அவன் மனசுல வேதனை அடைந்து, அவன் உணர்த்தப்பட்டு உங்களை தேடி வருவான். நான் உனக்கு விரோதமாக இதெல்லாம் செஞ்சனே, ஆனாலும் நீ எனக்கு நன்மையை செய்த. நான் உனக்கு தீமையை செஞ்சேன், ஆனால் நீ எனக்கு பதிலுக்கு நன்மையை செய்த என்று சொல்லி உங்களை தேடி வந்து உங்களிடத்துல ஒப்புரவாகிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையினால கவலைப்படாதீங்க, சத்துருவை சிநேகிங்க. சத்துரு பசியா இருந்தா போஜனம் கொடுங்க, தாகமா இருந்தா தண்ணீர் கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்க. உங்களுக்கு சத்துருவே இல்லாமல் எல்லா சத்துருக்களையும் உங்களிடத்திலிருந்து இயேசு விலக்கி போடுவார், ஆண்டவர் விலக்கி போடுவார். அதனால் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.